இந்த மாதிரி கமகமன்னு ரசப்பொடி அரைச்சிங்கன்னா உங்கள் ரசத்தோட வாசனையும் டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். இந்த ரசப்பொடியை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு வானலில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு தோலோடய தட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குனதும் 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வைங்க. லைட்டாக இந்த மாதிரி நுர தள்ளி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ரசம் ரெடி.